டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/8/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான். ஏன்னா காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், மேக்ஸிமம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும், ஒரு கம்பெனியாக இருக்கும். பட் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததில் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. நமக்கு வந்து 0-9ங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்தோம். அதே மாதிரி எல்லா பக்கமும் அதே தான் கொடுத்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு ஏதாவது ஸ்ட்ராங்காக வின்னிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மற்ற கம்பெனிக்காரர் இது அடிப்பாங்களா அது அடிப்பாங்க குழம்புறதுக்கு போனால் ஓரளவுக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு போன வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருங்க பாருங்கள், காரோனியா ப்ளஸ்ஸு 114, அதே மாதிரி 766, இந்த ஒரு ரிசல்ட்டு மட்டும் நமக்கு மாறினுச்சு 706, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 545, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு மாறி 579 7 மார்ச்சு, அதுக்கப்புறம் 922 போன வாரம் ஆடினாங்க. ஆனால் இந்த வாரம் நமக்கு டபுள்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு 585ன்னு வந்துடுச்சு இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் கூட நமக்கு என்ன வந்துச்சுன்னா 045 தான் வந்துச்சு. சரி, இதை அவங்க கண்டுக்க மாட்டாங்க, ரைட் விட்டுடலாம். அதுக்கு அடுத்தபடியே நமக்கு வந்து 900 இன்றைக்கி ரிசல்ட், இதுவும் கூட ஓரளவுக்கு நம்ம அப்செட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 585ங்கிறதும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அடுத்தது நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இல்லையா 922. பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை நமக்கு மறுபடியும் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸுகளும் இருக்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம இவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், பல ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிருங்க பாருங்கள். இவங்க அடித்த ஒரு 10, இப்போ நான் எத்தனை ட்ரா அடிச்சிருக்காங்க, 1 2 3 4 5 6 ட்ரா அடிச்சிருக்காங்கன்னா 1 2 3 4 ட்ராவே வந்து அவங்க டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க. அப்போது ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு கிளியராக தெரியுது. ஏதோ ஒரு ட்ரா 2 ட்ரா தான் அடிப்பாங்க, மற்றபடி எல்லாமே அவங்க டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் அதிகமாக நடக்குங்கிறது நமக்கு இங்கே இருக்கிறத வச்சு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா. ஏன்னா சரி நேற்று போன வாரம் அடிச்சிட்டாங்க டபுள்ஸ், இந்த வாரம் மறுபடியும் ஒன்று விட்டு ஒன்று அடிக்கலாமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன மாதம் பாருங்கள் 2 டபுள்ஸ் ஒட்டு அடிச்சிருக்காங்க, 114 ஒன்று அடித்தாங்க, 766 அடித்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு ட்ரா 2 ட்ராக்கு 2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ராவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க, அது ரொம்ப மாத கடைசி ஆயிடுச்சுங்கிறதுனால நமக்கு 7-6-0 அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது கடைசியில் இருந்து நமக்கு 455 நடந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரா மாறி 597 நடந்தாங்க. அப்போ நமக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே நமக்கு என்ன பண்ணாங்க 922ன்னு ஆடிட்டாங்க. அப்போ நம்ம இதை எதிர்பார்க்குறோம். இது மாதிரி நமக்கு மறுபடியும் அவங்களுடைய பழைய நம்பர் ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடினாங்கன்னா, இல்லை இன்றைக்கி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 900ங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது, 585ங்கிறது நமக்கு வந்து அவங்களுடைய ட்ரா நம்பராக இருக்குது. அது போக போன வார ஹிஸ்ட்ரியில் அவங்க நம்பர் வந்து 922. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மூணுமே ஒரே மாதிரி இருக்குது, ஒருவேளை டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்கிறது ஏதாவது கணக்கு வருது, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் இதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கான ஒரு நம்பராகவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி பலன் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல டெய்லியும் வந்து நம்மளுடைய அன்றாட ரொட்டேஷன் வாழ்ந்து இருந்துகிட்டு இருக்க முடியும். அப்போ வந்து நம்ம டெய்லியும் பார்க்கும்போது நமக்கு நம்ம என்னென்ன சிக்கலில் போய் நம்ம மாட்டிக்கிறோம், என்னென்ன சிக்கல் நம்மளை தேடி வருது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இந்த ராசி பலன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ராசி பலன் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நாள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஏதாவது முக்கியமான ஏதாவது நீங்கள் ஈடுபடுத்திக்க போகிறீங்க, இதில் போய் சேர போகிறேன், அதில் போய் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கான அதை பரிசீலனை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம இதை செய்ய போகிறோன்னா அதை முன்கூட்டியே பரிசீலனை செய்கிறதுக்கு ஒரு சின்ன அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன எண்ணம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வேலையை செஞ்சு முடிக்குது. இப்போ வந்து ஒருத்தங்க மேலே ஒரு கோபம் இருக்குது, அந்த கோபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி போய் அது கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி போயிடும். அப்போ கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதை பரிசீலனை பண்ணலாம், அந்த கோவத்தை கொஞ்சம் பரிசீலனை பண்ணாக்கா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா. அது மாதிரி எல்லாமே ஒரு பொது லைஃப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களை கோவம் வந்து ஒருத்தவங்களை ஏதோ பண்ணுறாங்க, அதனால் அவங்க இறந்து போகிறாங்க, அதன் மூலியமாக அதனுடைய தண்டனை நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த கோவப்படுற 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அதை பரிசீலனை பண்ணிக்கலாம். எதனால் நமக்கு கோவம் வந்துச்சு, இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கா, இல்லை ஏதாவது ஜாதக ரீதியாக நமக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். சரிங்களா. அந்த ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்காமல் செய்கிற விஷயம் மிகப்பெரிய லெவலில் நமக்கு லைஃப் லாங் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த நாளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு லாபமான நாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நாளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. புரியுதா நான் சொல்கிறது. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து என்றைக்குமே அதே மாதிரி வந்து உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்றைக்குமே வந்து
இப்போ வந்து கோவப்பட்டு ஒருத்தவங்க அடிக்கிறேன், குத்துறேன், வெட்டுறேன் அப்படின்னா அதே மாதிரி இருக்க போகிறது கிடையாது என்றைக்கும். அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு டப்புன்னு வந்துட்டு அந்த ஒரு நிமிஷம் இந்த செகண்டில் நம்ம யோசிக்காமல் செய்கிறது லாஸ்ட் வரைக்கும் நமக்கு பாதிக்குது. அது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் வரும், உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு வந்து நீங்கள் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்குக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த சின்ன சின்ன எண்ண ஓட்டங்கள் தான் உங்களுக்கு லைஃப் லாங் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே ஒரு முன்கூட்டியே கொஞ்சம் பரிசீலனை பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் சொல்கிறோம். சரிங்க. அதனால தான் நம்ம ராசி பலன் பாருங்கள் அப்படின்னு எதனால் சொல்கிறேன்னா, இது என்னுடையக்காக நீங்கள் பார்த்ததுனால எனக்கு வியூஸ் வரும், அதை வச்சு நான் கோடியாக சம்பாரித்து அம்பானி மாதிரி செட்டில் ஆக போகிறேங்கிறக்காக நான் பார்க்க சொல்லலை. புரியுதுங்களா? நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்மளால் ஏதாவது ஃபேவர் பண்ண முடியுமா? அதை விட பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து 32. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 3, பி போர்டில் 6, சி போர்டில் 6. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 6, சி போர்டில் 52. சரிங்களா? 52னா நமக்கு 2 போர்டுமே இந்த 2 மாதமே வராமல் நிற்கக்கூடியது உங்களுக்கு அதுதான். சரிங்களா? 58 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் வந்து 15, சி போர்டில் வந்து நமக்கு 7. அதுக்கு அடுத்தபடியே 9ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, பி போர்டில் 20, சி போர்டில் 3. அதுக்கு அடுத்தபடியே 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 26, பி போர்டில் 1, சி போர்டில் 12. அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 2, சி போர்டில் உங்களுக்கு 9. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 22, பி போர்டில் 0. 2 நாளைக்கு முன்னாடி என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க. அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு 2. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் இன்றைக்கி வந்துச்சு. பி போர்டில் 2, சி போர்டில் 17. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 13, பி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு 5, சி போர்டில் நமக்கு 0. இதுதான் மேட்ச் ஆகிருக்கு. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கான பேசிக்கான ரூல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் 1ஆம் நம்பருக்கு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 0க்கு. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 8ஆம் நம்பர். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 2ஆம் நம்பர். இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 653, 537, 756, 657, 367, 576, 735, 653, 736, 375. சரிங்களா? இது மாதிரி எனக்கு மேட்சாக இருக்கும். நிறைய வாய்ப்பு, நிறைய சான்ஸ் இருக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா கூட நீங்கள் இது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள், சான்ஸுகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. பட் எனக்கு இது மாதிரி நம்பர்கள், ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 65, 53, 37, 56, 57, 67, 35, 36, 73, 37, 56, 63, 36, அதே மாதிரி 35. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்னன்றது தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க, ரொம்ப சிம்பிளுங்க. 900 தான் ஆடினாங்க. பட் இதுக்கு என்னங்க வரும், ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு சில நம்பருக்கு கொடுத்துட்றாங்க. ஏன்னா இது 0 வந்தாலே மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வருங்க. அதை நீங்கள் மாற்றாதீங்க. 9க்கு 6ன்னு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 0க்கு 6, 0க்கு 6 இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கணக்கு வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் நம்பர் 9க்கு 5, 0க்கு 5, 0க்கு 5ங்கிறது நமக்கு இங்கே பெனிஃபிட்டாக மேட்ச் ஆகும். அது மாதிரி ஏதாவது நம்பர் இருந்தால் கூட நீங்கள் இடத்துல 5ஆம் நம்பரும் கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட, அதில் மாற்று கருத்து இல்லை, இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா டபுள்ஸ் வருதுன்னு நம்ம, ஏன்னா ஒரே ஒரு நாள் வர டபுள்ஸுக்காக எல்லாரையும் போட்டு குழப்பக்கூடாது. ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ வாரத்தில் வந்து முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு டபுள்ஸ், மாதத்தில் ஒரு டபுள்ஸ் வர்றது ரொம்ப ரேரு. அப்போ இருக்கும்போது நம்ம போட்டு டபுள்ஸ் வர மாதிரி நம்ம கணக்கில் வந்தாலும் அதை போட்டு குழப்பி உங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் நிறையா செலவு பண்ண வைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம எப்போயுமே அப்படி கொடுக்குறதில்ல. எல்லாத்தையும் எதுக்காக பார்த்து கொடுக்குறோன்னா, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை வச்சு அவங்க குழம்பக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் அப்படி கொடுக்குறேன். சரிங்களா? வந்தால் டபுள்ஸ் வந்தால் நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது, 3 நம்பர் 8ஆம் நம்பர் சேர்த்து வரக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறேன். அது மாதிரி வந்திருக்கு, நிறைய டைம் அந்த மாதிரி வந்திருக்கு. அது மாதிரி மேட்ச் ஆகிற டைமில் நான் சொல்கிறேன் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அடுத்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, 6ஆம் நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு, ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 58 நாள் ஆயிடுச்சு, 60 நாளைக்கு பக்கமாக ஆக போகுது. பட் அது கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9க்கு 3 ஆகலாம், இல்லை 0க்கு 3ன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
எனக்கு இது மாதிரியான நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்.